தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் உள்ள உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற கேப்டன் ரத யாத்திரை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். அவரது இந்த யாத்திரை நேற்று கன்னியாகுமரியில் உள்ள கொட்டாரம் வந்தது. தொடர்ந்து அங்கே நடந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். சென்னை கோட்டை முதல் கன்னியாகுமரி வரை உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற கேப்டன் ரத யாத்திரை நிகழ்ச்சி இன்று கொட்டாரம் சந்திப்பில் நிறைவு பெற்றுள்ளது. இனி நமக்கு கட்சிக்கெல்லாம் நல்லதாக நடக்கும். படித்தவர்கள் அதிகமாக இருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி. இங்குதான் குமரி கண்டம் இருந்தது. அதுபோல தமிழ் மொழி பிறந்ததும் இந்த கன்னியாகுமரி கண்டத்தில்தான். ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் சிம்ப சொப்பனமாக தேமுதிக இருக்கிறது. 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும். கூட்டணி குறித்து சென்னையில் பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவிப்பேன். கன்னியாகுமரி சர்வதேச அளவில் புகழ்பெற்று ஒரு சுற்றுலா தலமாகும். தேமுதிக இடம்பெறும் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் இந்த சுற்றுலா தலம் மேம்படுத்தப்படும். தோவாளை மலர் சந்தையில் சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும். மீனவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும். இலங்கை கடற்படை தாக்குதலில் இருந்து மீனவர்களை பாதுகாக்கப்படுவார்கள். கனிமவள கொள்ளைகள் தடுக்கப்படும். மயிலாடி கால் சிற்பா பூங்கா அமைக்கப்படும். சுதந்திரத்தில் தடுப்பணை கட்டப்படும் என அறிவித்தார். இதில் அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு, இலங்கை கடற்படை தாக்குதலிலிருந்து மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை இவங்க கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நம்ம ஓரளவு நிதானித்து பார்த்தோம்னா இவங்க எப்படியும் எடப்பாடி பழனிசாமி கூட சேருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படி தான் சொல்லப்படுகிறது. இவங்க இலங்கை கடற்படை இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள்லாம் சொல்லும்போது நிச்சயமாக சூசகமாக அறிவித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூட்டணி அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தமிழ் மொழியின் அருமையை தூக்கி பிடிப்பது நம் கடமை. நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேசன் அறிவிப்பு. 3500 ஆண்டுகள் பழமையான என் தமிழ் மொழியின் தொன்மை சொருக்கு காரணமாகத்தான் மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்துதல் அதை நான் என்றும் ஏற்க மாட்டேன் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தெரிவித்தார். சீர்மிகு சட்டப்பள்ளியில் மாதிரி வழக்காடு மன்றம் மற்றும் ராகேஷ் சட்ட அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 3வது தேசிய குற்றவியல் விசாரணை வழக்குரை பேட்டி சென்னை தாரமணியில் உள்ள சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. மாணவர்கள் தமிழ் வழக்காடு திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கீழமை நீதிமன்றங்கள் வழக்குகள் பெரும்பாலும் தமிழில் நடைபெற ஒரு கட்டாயமாக கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்றும் வழக்குரை போட்டியில் இறுதி சான்று நீதிபதி எஸ் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நடந்தது. அவர் தமிழ் கட்டாயமாக எல்லாம் வழக்காடு மொழியாக கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்க வேண்டியது.